பாரதத்தில் அத்துமீறி அப்பாவி உயிர்களை பறித்து 26 குடும்பங்களை அனாதையாக்கியவர்களுக்கு புரியும் விதத்தில் பாரதம் பதிலடி கொடுத்தது. செந்தூரத்தை அழித்தவர்களுக்கு ஆபரேஷன் செந்தூர் என்ற பெயரிலேயே பதிலடி கொடுக்கப்பட்டது. லஷ்கர்-இ-தொய்பா தலைமையகம் மற்றும் பயங்கரவாதி ஹபீஸ் சயீதின் வீடும் தகர்க்கப்பட்டுள்ளது. கணவன் கொல்லப்பட்டவுடன் இளம்பெண் பயங்கரவாதிகளுடன் என்னையும் கொல்லுங்கள் என்று கதற, உன்னை கொல்ல மாட்டோம், மோடியிடம் சென்று கூறு என்று பயங்கரவாதிகள் தெரிவித்தார்கள். அதற்கான பதில் என்ன என்பதை, சகோதரிகளின் கண்ணீருக்கு என்ன பதில் என்பதை மோடி காட்டிக் கொடுத்துள்ளார். பாரதம் கொடுத்த பதிலடி தீவிரவாதிகளை வளர்த்துவிடும் பாகிஸ்தானை கதற வைத்துள்ளது. 30 ஆண்டுகளாக பாகிஸ்தான் வளர்த்த பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளன, தகர்க்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பாகிஸ்தான் கதறலை தொடங்கியுள்ளது. இந்தியா தாக்குதலை நிறுத்த வேண்டும், இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் நாங்களும் தாக்க மாட்டோம் என்று பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் ஆசிப் கதறியுள்ளார். முதலில் 3 இந்திய ராணுவ வீரர்களை நாங்கள் சிறைபிடித்துள்ளோம் என்று கொக்கரித்த அந்த அமைச்சர் தற்போது நாங்கள் எந்த இந்திய ராணுவ வீரர்களையும் சிறைபிடிக்கவில்லை என்று கதறத் தொடங்கியுள்ளார். பாரதத்தின் அடி பாகிஸ்தானுக்கு புரியும் மொழியில் இருந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது.